ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கங்க. நான் ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டேன். அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி நான் 1 கிலோ எடுத்துருக்கேங்க. இஞ்சி இஞ்சி 50 கிராமு, பூண்டு 100 கிராமு. எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க. நான் பூண்டு உரிக்காது தான் போட்டிருக்கேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க. தக்காளி 1 கிலோ எடுத்திருக்கேன். அது நான் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நல்லா வதங்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. புளி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் செய்ய லேட்டாக தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். கல்லுப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வந்து வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நல்லெண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் சின்ன ஜார் யூஸ் பண்ணல, பெரிய ஜார் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மேலே தெறிக்குங்க, அதனால். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சிக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த காஞ்ச மிளகா வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து காம்பு எடுத்துகிட்டு நான் அதுவும் ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேன். சரியாக அரையலைங்க. அதனால் வந்து நான் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு பேலன்ஸ் அது எல்லாம் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம் அது பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். அது நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. ஏன்னா அந்த காஞ்ச மிளகா ஸ்மெல்லாம் போகணும் இல்லையா, அதனால். தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க. தண்ணிலாம் ஊற்றாத செய்யணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குங்க. பாய்.